சாய் விசித்ரா. இன்றைய சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நடிகர் சேத்தன். இந்த கம்மா வரைக்கும் உங்க பாட்டி நகைகளை எடுத்துட்டு வந்ததை யார் யார் பார்த்தாங்க? நான் மட்டும் தான் பார்த்தேன். அன்னைக்கு தெருக்கூத்து நடந்தது, ஊரே அங்கதான் கூடியிருந்தது. மர்மதேசம் தொடங்கி பல தொலைக்காட்சி தொடர்களிலே நடித்துள்ள சேத்தனை தாம் தூம் திரைப்படத்தின் மூலம் சினிமா உலகுக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தவர் இயக்குனர் ஜீவா. நானும் போடி போடின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், எங்கேயும் போக மாட்டேங்கிறா. 2 நாள் எங்கேயாவது போயிட்டு வந்தா ஜாலியா இருக்கலாம்னு பாக்குறேன், நடக்க மாட்டேங்குது. லோகேஷ் கனகராஜனுடைய கைதி, மாஸ்டர், வெற்றிமாறனுடைய விடுதலை உட்பட பல முக்கியமான திரைப்படங்களிலே நடித்துள்ள சேத்தன் தன்னுடைய திரையுலக அனுபவங்களை பற்றியும் தொலைக்காட்சி தொடரிலே தான் நடித்த அனுபவங்களை பற்றியும் பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. வணக்கம். வணக்கம் சார். சினிமாவில் நடிக்கணுன்ற ஆர்வம் உங்களுக்கு எந்த வயசில் வந்தது? 4 வயசு பையனா இருக்கும்போதே வந்து எனக்கு நடிகன் ஆகணும்னு ஆசை. 4 வயசுல? ஆமாம் ஆமாம். அப்போது நார்த் இந்தியாவில் இருந்தோம், எங்கள் அப்பா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். சரி. அப்போல்லாம் வந்து ராஜேஷ் கண்ணா தான் சூப்பர் ஸ்டார் அப்போது. ஸோ வந்து சும்மா கண்ணாடி முன்னாடி இப்படி சீவிட்டு நான் ராஜேஷ் கண்ணா மாதிரி இருக்கேன்ல அப்படின்னு அப்பா கிட்ட கேட்பேன். அப்போத்துலேருந்தே எனக்கு ஒரு ஆர்வம். அதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க அப்புறம்? சார் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எங்கள் அப்பா இறந்துட்டார் சார். நான் 6 வயசு இருக்கும்போது அப்பா இறந்துட்டார். தென் வி ஹேட் டு ஷிஃப்ட் டு மைசூர். மைசூரில் வந்து படிச்சுட்டு இருந்தேன். பட் மைசூரில் பெருசாக ஒன்றும் நீங்கள் நடிப்பு இது பண்ண முடியாது, பர்சியூ பண்ண முடியாது. பிகாஸ் கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து பெங்களூரில் இருந்தது அண்ட் சென்னையில் இருந்தது இன்ஃபேக்ட் அப்போது. ஸோ ஒன்றும் பர்சியூ பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கற்றுக்கிறது, வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் சிங்கிங்கு, ஸ்கூலில் வந்து இந்த சின்ன சின்ன பிளேஸு, ஸ்கிட்ஸு இதெல்லாம், அது கூட ஸ்கிட்ஸு பிளேஸ் எல்லாம் கூட ஹை ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் தான். அது வரைக்கும் பெரிய நாடகம் அதெல்லாம் வந்து ப்ரைமரிலையும் மிடில் ஸ்கூல் 7th வரைக்கும் ஒன்றும் இருக்காது. 8th வேறு ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே வந்து கொஞ்சம் ட்ராமாஸ், தியேட்டர் அதெல்லாம் நான் வந்து ஈடுபட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படியே வந்து கொஞ்சம் மியூசிக் சைடு போயிட்டு இருந்தேன். ஒரு லைட் மியூசிக்கில் பாடுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய டிகிரி முடித்ததுக்கப்புறம் பெங்களூருக்கு வந்தேன். பெங்களூருக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கொஞ்சம் சீரியல்ஸு, அதே மாதிரி சினிமாஸ், துவாரகீஷ் சார் இருக்கு, அவரோட பையன் எனக்கு வந்து ஃப்ரெண்டு, மைசூரில் படித்தான் அவன். ஸோ அவன் மூலமாக அவரோட படங்களில் வந்து கன்னட படத்தில் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சீரியல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். கன்னடத்துலேயேவா? கன்னடத்தில் ஒரு பண்ணியிருப்பேன், ஒரு 8 சீரியல் பண்ணியிருப்பாங்க, 8-10 சீரியல் பண்ணியிருப்பேன். அங்கே வந்து எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸு, சந்துருன்னு ஒருத்தர், சிஹி கஹி சந்துருன்னு ஒரு ஃபேமஸ் ஆக்டர், ஃபேமஸ் காமெடியன், இப்போ வந்து குக்கரி ஷோ பண்ணுறாரு, ரொம்ப ஃபேமஸாக. அவர் வந்து சீரியல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ணிட்டு இருந்தார். அவரோட சீரியல்ஸில் ஆக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வேலை பண்ண ஆரம்பித்தேன். அது பண்ணும்போது டைரக்ஷனில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்தது. பிகாஸ் அந்த ப்ராசஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஷூட்டிங்கை விட எனக்கு எடிட்டிங் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ எடிட்டிங்கில் போய் பார்த்து இப்படியெல்லாம் நம்ம மேனிபுலேட் பண்ண முடியும். அண்ட் நம்ம எடுக்கிறது வந்து இப்படி சீக்வென்ஷியலாக வந்து இங்கே மாறுது அப்படின்றது ஒரு எக்ஸைட்டிங் ப்ராசஸாக இருந்தது. அப்படியே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஈடுபட்டு இருந்தேன், ஆக்டிங்கும் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து கே சங்கர் சார், இறையருள் கலைச்செல்வர், அவர் வந்து இங்கே ராமாயணம் வந்து எடுத்தார் சீரியலாக, சன் டிவிக்கு, உதய டிவிக்கு. ஸோ தமிழ் அண்ட் கன்னடா 2 லாங்குவேஜ்லையும் எடுத்தார். அப்போது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணும் கன்னடத்துக்கு அப்படின்னு வந்து துவாரகீஸ்வர பையன் தான் யோகின்னு இருக்கான், அவன் தான் அதுக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ அவன் என்னை கூப்பிட்டான். சரி, அங்கே அகெயின் நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், சந்துரு சொன்னேன்ல அவர்கிட்ட, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது சென்னைக்கு போகிறதுக்கு, போகலாமா அப்படின்னு. உன் இடத்துல நான் இருந்தால் போயிருப்பேன் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு அப்போது கல்யாணம் ஆகி குழந்தைலாம் இருந்தது. அந்த வார்த்தைனால வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் திருப்பி போகவே இல்லை. நீங்கள் நிறைய சீரியல்கள் நடிச்சிங்க, அதுக்கு முன்னாடி பெரிய நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனாலும் இயல்பாக நடிக்க வந்ததா, இல்லை நடிப்பை நாம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் பிறந்தது? இல்லை, கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தது. பட் என்னென்ன சார், அங்கே அப்போது மைசூரில் இருக்கிற வரைக்கும் ஒரு எக்ஸ்போஜர் கிடையாது. எப்படி ஓகே எஃப்டிஐன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு எப்படி போகணும், யாரை கேட்குறது, என்ன எதுவுமே தெரியாது. ஸோ நானும் வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்கக்கிட்டலாம் கேட்டேன், எந்த ஒரு சரியான இது வரல. சரி, அப்புறம் ஒரு ஒர்க் பண்ணும்போதே கற்றுக்கலாம், ட்ரெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்கலாம் சொல்கிறது,
அப்படி தான் சார். பட் என்னோட மேஜர் லேர்னிங் கர்வ் வந்து நாகா சார், மர்மதேசம். மர்மதேசம். அவர்கிட்ட வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாலே ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வெரி நாலேஜபிள் பர்சன். ஸோ அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் வந்து நானே அனலைஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான். எப்படி இருந்தது கே சங்கரோட பணியாற்றிய அந்த தருணம்? எப்பவுமே ஒரு கத்தி முனையில் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா ரொம்ப கோவக்காரர், சின்ன சொதப்பல் ஏதாவது நடந்தால் கத்திடுவார். பட் என்னன்னு தெரியல, ஹீ டுக் அ லைக்கிங் ஃபார் மீ. என்னை கண்டா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு டே அவரோட வீட்டில் வந்து இன்டர்வியூ, யார் கன்னடத்தில் யாரப்பா அப்படின்னாரு. நான் நின்னேன். என்ன படிச்சிருக்க அப்படின்னாரு. சார் பிபிஎம்னா பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். டிகிரி படிச்சிருக்கேன். ஆமாம் சார். அப்புறம் எதுக்கு சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னாரு. இல்லை சார், சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட், அதனால் வந்தேன் அப்படின்னு. அதனாலேயோ என்னமோ தெரில. அண்ட் சீன் படிக்க சொன்னார். நான் வந்து படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப என்ன பிடிக்கும் அவருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அந்த கன்னடா வெர்ஷன் வந்து ஒரு 6 months நிறுத்திட்டாங்க, பைண்ட் அப் பண்ணிட்டாங்க. தமிழ் மட்டும். ஸோ எனக்கு வேலையெல்லாம் போச்சு. சரி, என்ன இப்போ திருப்பி போகிறதா? ஏன்னா 6 months இங்கே வந்தாச்சு. அங்கேயும் திருப்பி எல்லா கான்ட்ராக்ட்ஸும் ரினியூ பண்ணணும். அங்கே பெரிய பிஸியெல்லாம் கிடையாது. துவாரகேஷ் சார் ஒருத்தர் வாய்ப்பு கொடுப்பார், இல்லைனா சந்துரு வாய்ப்பு கொடுப்பாப்புல, இன்னொரு 1-2 பேர். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் சரி வரது வந்துட்டோம், ட்ரை பண்ணி பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அங்கே ராஜேஷ்னு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் ப்ரொடியூசர், டைரக்டர், ஒரு ஸ்டுடியோ வச்சு எடிட்டிங் ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். இப்போவும் இருக்குது. அவர் என்ன பண்ணார், நான் நடித்த சீரியல்ஸ்லேருந்து ஒரு சின்ன சின்ன சீன்ஸு எல்லாம் எடுத்து கம்பைல் பண்ணி ஒரு ஷோரீல் மாதிரி. ஆமாம், அப்போல்லாம் விஹெச்எஸ். ஸோ நான் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு 10 காப்பி எடுத்துகிட்டு வரேன் சூட்கேஸில் விஹெச்எஸ். எல்லோரும் வந்து ஸ்டில்ஸ் கொடுத்தா நான் வந்து கேசட் கொடுப்பேன். ஸோ அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தது. அது அந்த ஷோரீல் பார்த்து தான் நாகா சார் வந்து என்ன மர்மதேசத்தில் காஸ்ட் பண்ணார். கே சங்கரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி போன்ற பல பெரிய நடிகர்களோடு பணியாற்றியவர். அந்த அனுபவங்கள்லாம் எப்போது ஷூட்டிங் எப்போ ஷேர் பண்ணிக்குவாரா? நிறைய சொல்லுவார். கோவத்தில் ஒரு வார்த்தை வரும், எம்ஜிஆருக்கே பேக்கப் சொன்னவையானா நிறைய சொல்லுவார். சிவாஜி சார் ஷூட்டிங் முடிச்சுட்டு எம்ஜிஆர் சார் ஷூட்டிங்குக்கு வரும்போது ஏதோ ஒரு ஷார்ட்டுக்கு வந்து 1 more கேட்டாராம். எம்ஜிஆருக்கு யாரும் 1 more அப்போல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 1 more கேட்டாராம். அதுக்கப்புறம் கூப்பிட்டாராம், சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு தோளில் கை போட்டாராம். தோளில் கை போட்டாலே ஐயோ இன்றைக்கி முடிஞ்சது சங்கர் கதை அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்களா. அப்புறம் சொன்னாராம், நீ வந்து அந்த ஷூட்டிங்லேருந்து வந்திருக்க, அங்கே எதிர்பார்க்கறது இங்கே எதிர்பார்க்காத அப்படின்னாரா. அப்போ தான் இவருக்கு புரிஞ்சுதான், சரி ஓகே அப்படி. மர்மதேசத்தில் பணியாற்றும் போது பாலச்சந்தரோட பழகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சுதா? பாலச்சந்தர் சார் அங்கே டப்பிங் ஏதாவது இருக்கும், கரெக்ஷன் டப்பிங் அது இதுன்னு. அப்போ போகும்போது பார்த்துருக்கேன் வழியாக, எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை. ஒரே ஒரு நாள் அவரோட ஷூட்டிங்கில் நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன், அவரோட டைரெக்ஷனில், காசளவு நேசம் அப்படின்னு ஒரு சீரியல். பட் அதர்வைஸ் அப்பப்போ பார்ப்பேன். அவருக்கு என்ன தெரியும், என்னடா சேட்டன் எப்படி இருக்க அப்படிம்பாரு. எனக்கு வந்து கைலாசம் சார் ரொம்ப நிறைய விஷயங்கள், அவரும் எக்ஸ்ட்ராடனரி இன்டெலிஜென்ட். ஸோ அவரும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நிறைய புக்ஸ் பற்றி ஷேர் பண்ணுவார், ஹிஸ்ட்ரி பற்றி நிறைய சொல்லுவார். ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் அந்த புக்கு படித்தா அதில் வந்து இவர் இப்படி சொல்லியிருக்காரு, அது இதுன்னெலாம் நிறைய சொல்லுவார். அண்ட் அஃப்கோர்ஸ் நாகா சார் வந்து ஓஷன் ஆஃப் நாலேஜ், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு கேரக்டர்னால் எப்படி நீ அணுகணும், எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து அந்த காம்பவுண்டில் நிறைய விஷயம் எனக்கு கற்றுக்க கிடச்சிது. மர்மதேசம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத சீரியல் எல்லா வகையிலும் இல்லையா? ஆமாம் சார். அங்கே தான் தேவதர்ஷினியை முதல்ல மீட் பண்ணேன். என்னென்னா ஆக்சுவலாக தேவதர்ஷினிக்கு பதிலாக வேறு ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டிருந்தாங்க அந்த கேரக்டருக்கு. பொள்ளாச்சி போயிட்டோம். எனக்கு வந்து 2 வருஷம் நல்ல ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் கிடச்சிருக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு பிரேக் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்புறம் அங்கே போனோம், ஒரு நாள் ஷூட் பண்ணோம். அன்றைக்கி நைட்டு என்னமோ நடக்குது, மறுநாள் ஷூட்டிங் இல்லை. அதில் என்னன்னு கேட்டால், இல்லை ஹீரோயின் ஏதோ சேஞ்ச் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்னு. 2 நாள் ஷூட்டிங் எல்லாம் அங்கே உட்காந்துருக்கோம் பொள்ளாச்சியில். எனக்கு என்ன பயம்னா, இப்போ தான் கஷ்டப்பட்டு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, நின்ற போகுது ப்ராஜெக்ட்னு எனக்கு. அப்புறம் அந்த ஆர்டிஸ்ட்டை தூக்கி அந்த பிளேஸில் வந்தவ தான் தேவதர்ஷினி. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கார்னரில் நாகா சாரும் அவ்வளோ நின்று பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். என்னோடய ஃபஸ்ட் ரியாக்ஷனாப்பா யாரோ வந்துட்டாங்க, ப்ராஜெக்ட் இஸ் ஆன் அப்படின்னு. அப்புறம் போக போக நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அங்கே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் சார். சுரேஸ்வர் ஆகட்டும், விஜய் சாரதி, பொன்வனன் சார், பூவிலங்கு மோகன் சார், மோகன் ராம் சார், இந்த மாதிரி ராமச்சந்திரன், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது அங்கே. செம்மையாக இருந்தது. அதாவது ஃபஸ்ட்டு ஷெட்யூலுங்கிறது வந்து கிட்டத்தட்ட
35 டேஸோ நம்ம போச்சு. 35 டேஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஷெட்யூல்லாம் முடியும் போது ஒவ்வொருத்தர் கண்ணிலையும் தண்ணி. 35 டேஸ்ங்கிறது ஒரு பெரிய இதில். அண்ட் டே அண்ட் நைட் ஷூட்டிங். இவர் நாகா சார் சும்மா இருக்க மாட்டார்ல. காலைல ஆரம்பிச்சோம்னா நான் மறுநாள் தாடியெல்லாம் முளைச்சிடும், அது வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ தான் அந்த 35 டேஸில் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. இவன் தேவதர்ஷினி நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் போக போக தான் அது டெவலப்ட் இன்டு லவ். அவங்களும் உங்களை காதலிக்கிறாங்கன்றது எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க சார்? அது தெரிஞ்சிடும் சார். உங்களுக்கு தெரியாதா? என்னை விட சீனியர் நீங்கள். அது தெரிஞ்சிடும் பேச்சுலேயும் இதுலேயும், எப்படி நம்ம ஒன்றா இருக்கணும்னு வந்து விரும்புகிறதுலையும், நிறைய டைம் ஒருத்தரோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க காட்டுற இன்ட்ரெஸ்ட்லேயும் அதில் தெரிஞ்சிடும். அது ஆப்வியஸாக தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அதை ப்ரப்போஸ் பண்ணவே தேவையில்லை ஆக்சுவலாக. அது 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே ஃபார்மலாக ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். தென் கொஞ்சம் டைம் கொடுன்னா இன்னும் நேற்று வரைக்கும் வேறு மாதிரி இருந்தது அப்படின்னு எனக்கு. அப்புறம் அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் ஓகே சொல்லுவாங்க. நீங்கள் கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலகட்டத்திலே ஒரு லவ் குருவாக இருந்திருக்கீங்களா? ஒரு ஃப்ரெண்டு சார், அவர் வந்து கல்யாணத்துக்காக அவங்க பாம்பேலேருந்துலாம் கூப்பிட்டு வந்து வர வச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா ஒரு தரம்? இதெல்லாம் எப்படி சார் தெரிஞ்சது உங்களுக்கு? எங்கேயுமே நான் சொன்னது இல்லையே. ஆமாம் சார், கௌதம்னு என்னோடய ஃப்ரெண்டு. 2 பேரும் அந்த மியூசிக் ட்ரூப்பில் ஒன்றா இருந்தோம். அவன் வந்து அவனோட பக்கத்து வீட்டு பொண்ணை லவ் பண்ணியிருந்தான். அவங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. சரி, இந்த பொண்ணை பாம்பே காமிச்சிட்டாங்க. அப்போ என்னென்ன காசு இல்லை, ஒன்றும் இல்லை. இவன் வீட்டில் பழைய ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போய் வேறு லைனில் கனெக்ட் பண்ணி எஸ்டிடி பேசி பாம்பேக்கு பேசி கரெக்டாக பிளான் பண்ணி இத்தனாம் தேதி இங்கே வா, பாம்பேயில் ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வந்து பிக்கப் பண்ணி ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி நாங்கள்லாம் பெங்களூர் போனோம். பெங்களூர் போய் ஏர்போர்ட்டில் அவளை ரிசீவ் பண்ணி மைசூர் கூப்பிட்டு வந்துட்டோம். இது ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கதை. பல சீரியல்கள் நடிச்சிருக்கீங்க. இதில் உங்கள் நினைவில் நிற்கக்கூடிய சீரியல் அப்படின்னா எதெல்லாம் சொல்லலாம்? சார், மர்மதேசம் அஃப்கோர்ஸ் அது மறக்கவே முடியாது. எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்த ஒரு ஐடென்டிட்டியே அதுதான். ஆமாம், அதனால தான் இன்றைக்கி எதுவாக இருந்தாலும். மெட்டி ஒலி அடுத்த பெரிய ஹிட் எனக்கு. அத்திப்பூக்கள் கூட நான் பாதி தான் பண்ணேன் சார். அதுக்குள்ளே வந்து வேறு ஒரு டைரெக்ஷனில் வந்து கொஞ்சம் கமிட் ஆனதுனால அப்படி அங்கே போயிட்டேன். பட் அத்திப்பூக்கள் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து ஆடுகிறான் கண்ணன் பண்ணேன் ஜேகே சார் ப்ரொடக்ஷனில். ஜேகே சார் ப்ரொடக்ஷனில் நிறையா பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக என் பேர் ரங்கநாயகின்னு ஒரு சீரியல். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சது. இந்தியன் டெலிவிஷன் அகாடமின்னு இருக்குது. இன்றைக்கும் வந்து அவங்க ஹிந்திக்கு வந்து ஒரு மேஜர் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு வருஷம் மட்டும் எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொடுத்தாங்க. சவுத்தில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொடுத்தாங்க. அதில் தமிழில் எனக்கு வந்து பெஸ்ட் ஆக்டர் கிடச்சிது சார். ஸோ இதெல்லாமே எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயங்கள். அவங்கள திருமணம் செய்து கொண்டது இப்போ சீரியலில் நீங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது? ரொம்ப சப்போர்ட்டிவ் சார். அதாவது இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரியும் சார், இட்ஸ் வெரி அன்பிரடிக்டபிள் இண்டஸ்ட்ரி. இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்ல முடியாது. அண்ட் டைமிங்ஸு நம்ம கணிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்கள தான் முடியும். ஸோ அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டிவ் தான். இப்போ கூட வந்து சில விஷயம் நடக்காமல் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இது நடக்கும்னு, அது நடக்காமல் போகும்போது அந்த கரெக்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கா. சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்கும்போது திரைப்படங்களில் நடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆக்சுவலாக பண்ணலை சார். அந்த பீரியடில் தான் வெற்றிமாறன் கூப்பிட்டாப்புல. சரி போனேன். இன்ஃபேக்ட் வந்து அவரோட ஃபஸ்ட்டு அவர் ஸ்டார்ட் கட் சொன்னதே வந்து நான் நடிச்சிருக்கேன். தனுஷ் நானும் வந்து இப்படி பேசும்போதும் மீட் பண்ணும்போது கேட்பேன், என்ன போய்ட்டு ஃபஸ்ட்டு படத்தில் கூப்பிட்டீங்க அப்புறம் கூப்பிடுவேன். இல்லை கரெக்டாக வரட்டும் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருந்தார். அது வந்து கரெக்டாக சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஆனால் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நாங்கள் போனது வந்து நம்ம சத்தியமங்கலம் கிட்ட ஒரு காடு சார். ஆமாம். அந்த ஊரில் இருக்கிற ஒரு 3-4 பிக்கப் வண்டி, அந்த டிரைவர்ஸ் மட்டும் தான் ஓட்ட முடியும் அந்த ஊருக்கு. டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும்
உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.